காதல் அழகானது. அதற்கென சாதி, மதம், இனம் என ஒன்றுமில்லை. அனைத்து உயிர்களுக்கும் உரித்தானது, உரிமையானதும் கூட. ஆனால் ஒட்டுமொத்த உரிமைகளையும் கேள்விக்குறியாக்கி காதலை கருகி போக வைக்கும் ஆணவ படுகொலைகளின் பின்னணியில் ஒளிந்திருப்பது காலங்காலமாக களையப்படாத சாதி வெறி, ஆணாதிக்கம் மற்றும் பிற்போக்கு சிந்தனைதான். ஆணவ படுகொலைகளை தடுக்க அரசு என்ன செய்ய வேண்டும், சமூகம் என்ன செய்ய வேண்டும், இது போன்ற பல கேள்விகளை அலசும் சமூக நீதி செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிருடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் உங்களுக்காக. வணக்கம் சார். இப்போ காதலர் தினம் February 14 எல்லா இடத்துலையும் காதலர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் காதலை வச்சு சாதி, மதம் அப்படின்ற பிரிவினைகளும் காலங்காலமாக தொடர்ந்துட்டே வருது. அதில் ரொம்பவே கோரமான விஷயம் என்னன்னா ஆணவ படுகொலை. இந்த ஆணவ படுகொலை இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஆணவ படுகொலை வந்து மிக ஒரு கொடூரமான மனித உரிமை மீறல். அதாவது இந்தியாவில் பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா, பையனுக்கு 21 வயசு ஆச்சுன்னா அவங்கவுங்க திருமண வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். இதுதான் சட்டம் வந்து சொல்லுது. இதில் வந்துட்டு ஜாதியோ மதவோ குடும்ப உறுப்பினர்களோ இல்லை கட்டப்பஞ்சாயத்து கும்பலோ யாருமே இதில் வந்து தலையிட செய்ய முடியாது. இப்போ என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா அது பெண்ணுடைய முடிவெடுக்கிற அதிகாரத்துக்குள்ள குறுக்கீடு செய்யக்கூடாது. ஏற்கனவே நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்கு. லதா சிங் வெர்சஸ் யூபிஎன்கிற வழக்குல இந்து திருமண சட்டம் வந்து சாதி மறுப்பு திருமண சட்டத்துக்கு எதிரானது இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் விகேஷ் யாதவ் வெர்சஸ் யூபி, ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் பீகார் போன்ற வழக்குல சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய திருமண உரிமையில யாரும் தலையிட செய்யக்கூடாதுன்றதெல்லாம் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தன்னுடைய பொண்ணு வந்து யாரையாவது காதலிச்சாலோ, வேற ஜாதி சேர்ந்த ஆட்களை காதலிச்சாலோ, திருமணம் செய்து கொண்டாலோ மிக கொடூரமான முறையில வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாட்டில் நாங்கள் எடுத்த ஆய்வுல கிட்டத்தட்ட 28 ஆணவ கொலைகள் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கு. ஆனா இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த டேட்டால வந்து 2017 இருந்து 2021 வரை 3 ஆணவ கொலை தான் நடந்திருக்கிறதா வந்து அரசு தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் லோக்சபால ஏப்ரல் மாதம் 23 2023 வந்து கொடுத்த ஒரு அறிக்கையில வந்து ரொம்பவும் அந்த டேட்டாவை ரொம்ப குறைவாக தான் காட்டினாங்க. ஸோ ஒரு பெத்த மகளை கொலை பண்றாங்க, மகளை விரும்பின ஆடை வந்து கொலை பண்றாங்க. அதுவும் கொலைனா கொடூரமான கொலை. பெண் பிள்ளைகளை வந்து ரொம்ப பாசமா வளர்க்குறேன், பிரியமா வளர்க்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அதே பெண் வந்து அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. இந்த பெண்கள் வந்து இவங்க சொல்ற பேச்சு தான் கேட்கணும், கட்டுப்பாடுகளை வந்து மீறக்கூடாது அப்படின்னு இவங்க நடந்துக்கிற இந்த விதம் வந்து ஒரு ஆணாதிக்கத்தோட வெளிப்பாடா தானே சார் இருக்கு? கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு பொண்ணுடைய உடலை வந்து அவன் வந்து ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷனா பார்க்கறான். ஒரு சாதிய தூய்மை நிறுவனமாகவும் சாதிய உற்பத்தி நிறுவனமாகவும் பார்க்கறான். தன்னுடைய பொண்ணுக்கு தான் சாதிக்கான கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் ஜாதி காப்பாற்றப்படுது என்கிற ஒரு மித்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. பாசமா பழகிற, அன்பா பழகிறேன்றதுல அது போலியான பாசம், போலியான அன்பு. அது யாருக்கு வேணும்? ஒரு பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்காத வரைக்கும் பாசத்தை காட்டுறாங்க. கண்டிப்பா பெண்ணுக்கான ஒரு சுதந்திரத்தை தான் கொடுக்கணும். பாசம் எதுக்கு? சுதந்திரத்தை கொடுங்க, சமத்துவத்தை கொடுங்க. அந்த பெண் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்ணாக வந்து நம்ம வளர்த்தெடுக்கணும். அந்த பொண்ணுக்கு வந்து கல்வி தேவை, வேலை வாய்ப்பு தேவை. அதே மாதிரி வந்து அவங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. இது வந்து என்னன்னா இது பாசன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு ஆணவ கொலையில வந்து பாத்தீங்கன்னாக்க மகளை கொலை பண்றாங்க. அதாவது 2 பேருமே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கோர்ட்டே வந்து உத்தரவு போடுது நீங்க குறுக்கீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 2 நாள் கழிச்சு போய் மகளை பார்த்து கூப்பிடுறாரு. அந்த பையன் வேலைக்கு போயிருந்தப்ப, இதுல நான் அவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவர் தான் என் கணவன்றாரு. இல்ல ஒன்னால என் ஜாதி கெட்டு போச்சு, எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆள் வந்து என்ன பண்றாருன்னா அதை அடுத்து வெட்டி கொலை பண்ணிடுறாரு. மகளை பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னாக்க இதுக்கே பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு தான் போனாரு அவங்க அப்பா. அந்த தந்தையை நான் வந்து சிறையில் பார்க்கும்போது இதே கேள்வி கேட்டேன். என்னங்க, பெத்த மகளை வந்து நீங்க ரொம்ப பாசமா வளர்த்ததா சொன்னாங்க, ரொம்ப ஆசையா வளர்த்ததா சொன்னாங்க. உங்களுக்கு மகளை விட வந்து என்ன ஜாதி பரிசுதான்னு கேட்டேன். அவர் சொன்னார் எனக்கு சாமியை விட சாதி பரிசு அப்படின்னாரு. அவர் கொடுத்த ஒரு ஆமா அவங்களுக்கு வந்து அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு வன்மம், அந்த ஜாதி பெருமைன்றதை விட இவன் வந்து எப்படி என்னுடைய
ஒரு பெண் விரும்பிட்டாங்கன்னா அது குடும்ப மானம் போதுன்றான். இது மானம்லாம் ஒண்ணும் இல்லை, கௌரவம்லாம் ஒண்ணும் இல்லை. மானம் கௌரவன்றது என்ன அப்படின்னாக்க அடுத்தவங்களை வந்து காயப்படுத்தாம இருக்கிறது பாருங்க, அது பேர் தான் கௌரவம். சுயமரியாதையோட இருக்கிறது பேர் தான் கௌரவம். சமத்துவத்தோடு இருக்கிறது பேர் தான் கௌரவம். மற்றவங்களை வந்து தீங்கு செய்யாம இருக்கிறது பேர் தான் கௌரவம். இதெல்லாம் கௌரவம் கிடையாது, இதெல்லாம் வன்மம். அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த கௌரவத்தையும் அந்த பெண் மேல திணிக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணு வந்து இந்த தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையே கடைசியில கொலை பண்ணிடுறாங்க. கண்டிப்பா, ஆமா. அதே மாதிரி நம்ம பல திரைப்படங்களை பாக்குறோம், நிஜ வாழ்க்கையிலயும் கூட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சார். இப்ப வந்து கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே அதை வந்து ஏத்துக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடி கூட சில பேர் வீட்டுக்கு வரவழைச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து கொலை பண்றது, இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில கூட நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது இல்லைங்க சார்? ஆமாங்க. இப்போ மதுரைக்கு அதே மாதிரி நடந்தது. பையன் வந்து திருப்பூர் சேர்ந்த பையன், பொண்ணு வந்து மதுரை பக்கத்துல பேரையூர் சேர்ந்த பொண்ணு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணி. வாங்க உங்களை சேர்த்து வைக்கிறேன். இப்போ முதல்ல பொண்ணை வந்து திருவிழா கூட்டு போறோம், அப்புறம் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பொண்ணை கூட்டு வராங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த பையன் போய் கேட்கறதுக்கு பொண்ணுலாம் உன்னை பார்க்க முடியாது சொல்லிட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாரு. போலீஸும் வந்து அது கண்டுக்கல. ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் எஸ்பிடி கொடுக்குறாரு. எஸ்பி என்ன விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணும்போது போலீஸ் என்ன சொல்றாங்க, பொண்ணுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு உங்க பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டுவாங்க, இனிமேல் நான் வந்து அப்பா அம்மா தான் இருப்பேன், அவங்க கூட போக மாட்டேன்னு சொல்லுங்க, நம்ம எழுதி வாங்கி அவனை தட்டி விட்டுறலான்றலாம் ஐடியாவே கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை முதல் தடவை கூட்டு போன அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கரிமுட்டு தவிர்த்து எரிச்சு கொண்டிருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு 20-25 நாள் ஆச்சு. இதுதான் இதோட நடந்த கொடூரமான சம்பவம். அது ஆணவ கொலைகள் அதுக்கப்புறம் நடக்கிறது. இந்த மாதிரியான எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையோ காவல் நிலையங்களை அணுகும் போதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து மாதிரி கூட நடக்கிறதா தகவல்கள் வருது இல்லையா சார்? அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, முதல்ல வந்துட்டு தமிழ்நாட்டில் 2014 நம்ம ஹைகோர்ட் உத்தரவு இருக்கு. அதே மாதிரி 2018 சக்தி வாகினி கேஸ் இருக்கு. சக்தி வாகினி வெர்சஸ் யூபி அப்படின்ற அந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கு ஏதாவது த்ரெட் இருந்துச்சுன்னா அவங்கள பாதுகாப்பு கொடுப்பதற்கென்று பாதுகாப்பு நலத்துறை, போலீஸ், சமூக நலத்துறை 3 பேரும் சேர்ந்து ஒரு செல் ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கு. பட் அப்படி சட்டத்தில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2-3 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் இந்த செல் ஃபார்ம் பண்ணப்படலை. இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பல் ஏதாவது ஆபத்துன்னு வந்தா அந்த அவங்கள்ட்ட போனாங்கன்னா அவங்க கவுன்சிலிங் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அவங்கள வந்து பத்திரமாக அவங்க விருப்பத்தை கேட்டு திருமணம் பண்ணி வைக்கணுன்றதுதான் சட்டத்தில் சொல்லப்பட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றத்தினுடைய 20 கைட்லைன்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி ஆபத்தான வரவங்களை வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கணும். யாராவது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு அதை பற்றின டேட்டா தயாரிக்கணும். அவங்களுக்கு த்ரெட் இருந்துச்சுன்னா அதை கண்காணிக்கணும். த்ரெட் இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த பகுதிக்கு விரைந்து போகணும். அங்கே இருக்கிற வந்து யாரெல்லாம் எச்சரிக்கை த்ரெட் மிரட்டுறாங்களோ அவங்களை எச்சரிக்கை செய்யணும். இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கான எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலை. இப்போ இந்த சட்டங்கள்லாம் பெயர் அளவில் இருக்கு, ஆனாலும் நடைமுறையில் நடக்கிறது இல்லை. இந்த ஆணவ படுகொலைகள் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தடுக்கணும்னா அரசு என்ன செய்ய முடியும், இல்லை அது என்ன செஞ்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது ஒரு தனிச்சட்டம் ஏற்றணுங்க. ஏற்கனவே வந்துட்டு 2012 ஒரு நேஷனல் லா கமிஷன் டிராப்ட் கொண்டு வந்தாங்க. அன்லாஃபுல் அசெம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அந்த டிராப்ட் பேர். அது பார்லிமெண்ட் டேபிள் கூட பண்ணப்படலை. நேஷனல் விமன் கமிஷனும் ஆல்ரெடி வந்து ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க. இது போக ராஜஸ்தான்ல வந்து ஒரு பில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு 3 பேஜ் பில். ஆணவ கொலையை வந்து தடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நானும் எங்க எவிடன்ஸ் அமைப்பு நேஷனல் லெவலில் ஒரு கேம்பெயின் கொண்டு வந்திருந்தோம். நானே ஒரு 16 மாவட்டங்கள் 16 மாநிலங்கள்ல ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஒரு டிராஃப்ட் கூட ரெடி பண்ணோம். ஆணவ கொலை தடுப்புக்கென்று ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றணும்னு சொல்லி 23 பக்கம் கொண்டு ஒரு டிராஃப்ட் 2022 செப்டம்பர் மாதத்துல அவர் சிஎம் பார்த்து இந்த டிராஃப்டை கொடுத்தா அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேயாவது இந்த ஆணவ கொலை தடுப்புக்குன்னு ஒரு பில் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அது குறைந்தபட்சம் அது தேவை. ஆணவ கொலையை வந்து ஏன்னா 2018 சக்தி வாகினி கேஸே சொல்றாங்க, விரைவில் ஆணவ கொலைக்கும் தனிச்சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்லி இந்திய அரசை பார்த்து சொல்றாங்க. அதுவரை இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்றதா அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு கடந்துருச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 6 வருஷம் நடக்குது.
ஆனாலும் அவங்க வந்து அந்த தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கான எந்த விதமான செயல்திட்டங்களும் அவங்க ஈடுபடுத்தப்படலை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். ரெண்டாவது, ஆணவ கொலைகளுக்கான காரணம் வந்து ஃபேக்டரி ஆக்கி, காஸ்டிசம், கிளாஸ், இது எல்லாமே இருக்கு. ஜாதிய ஆணாதிக்க, இது வர்க்க பாகுபாடு, ஃபியூடல் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா, அது மதம், ஏஜ், தொழில், அந்தஸ்து, அப்புறம் இன்டர்செக்ஷனல் இஷ்யூஸ், கிட்டத்தட்ட ஒரு 14-15 வகை இருக்கு. நாங்கள் அன்னைக்கு கிளாசிஃபிகேஷன்ல கூட அந்த டிராப்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வலியுறுத்தி தான் அவங்க தடுக்க அரசாங்கம் வந்து முயற்சி எடுக்கணும். நிறைய விமன் எஜுகேஷனையும் அவங்க நிறைய ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் முக்கியமான சட்டத்திட்டமாக பார்க்கலாம். பஞ்சாயத்து லெவல்லையும் இந்த மாதிரியான இன்டர்கனெக்ஷன் நடந்துச்சுன்னா அது உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்றத ஒரு அலர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் மெக்கானிசத்தை, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணாலும் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தனிச்சட்ட கோரிக்கைப்படி ஆணவ படுகொலை பண்ணா என்ன வகையான தண்டனை கிடைக்கணும்னு சார் இருக்கு அந்த கோரிக்கையில? கோரிக்கை தனிச்சட்டம்ன்றது நாங்கள் ஒரு டிராஃப்ட் தான், ஒரு ஹோல் டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். டியூட்டிஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணுன்றது. ஏன்னா உங்களுக்கு இந்த கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் யூபிங்கிற வழக்கில் ஆணவ கொலைக்கு மரண தண்டனையே கொடுக்கலான்ற அளவுக்குலாம் இருக்கு. பட் நான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் மரண தண்டனையை நாங்கள் என்கரேஜ் பண்ண முடியாது. ஆயினும் அதிகபட்ச தண்டனை, மரண தண்டனை, ஆமா, அந்த மாதிரி ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை, இல்ல இறக்குற வரை சிறையில் இருக்கட்டும், இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் கொடுத்தா சரியாக இருக்கும். வேற இந்த சட்டங்கள் இதெல்லாம் தாண்டி சமூக மனநிலையில எந்த வகையான மாற்றங்கள் இருந்தா? சமூக மனநிலையில வந்துட்டுங்க, நம்ம எப்பவுமே ஏற்கனவே எல்லாருக்கும் சொன்ன ஒரு ஒரு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பிலாசபி, குழந்தைகள் நம் மூலமா வந்தவர்களை தவிர நமக்கானவர்கள் அல்ல. அவங்க நம் மூலமா அந்த சமூகத்துக்கு வராங்க. அவங்க நமக்கானவங்க இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு ஓன் லைஃப் இருக்கு, அதை பறக்க விடணும், அவ்வளவுதான். அவங்களுக்கான விருப்பங்கள், அவங்களுக்கான தெரிவுகள், தேர்வுகள், படிப்பு, அந்தஸ்து, வாழ்க்கை முறை, கலாச்சாரம், டிராவல், என்னென்னமோ அவனுடைய சோசியல் பார்ட்டிசிபேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், ஜஸ்டிஸ், இல்லாட்டினா பீஸ், எது வேணாலும் இருந்துட்டு போகிறோம். ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக நம்ம உருவாக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு வேல்யூஸ் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஒரு சிட்டிசனாக அவனை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நமக்கான நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். குழந்தைக்கு நம்ம கடமை என்ன, நல்ல கல்வியை கொடுக்கணும். அவனை நல்ல ஒரு ஒரு குடிமகனாகவோ குடிமகளாகவோ மாத்திர வேலை இருக்கணும். மற்றபடி அவங்களுடைய விருப்பத்தில் போய் குறுக்கீடு செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்றத எல்லா பேருக்கும் உரிமை, எல்லாரும் இண்டிவிஜுவலுமே வரணும். அது உங்களுக்கு காசு இருக்கலாம், இருந்துட்டு போகுது. ஜாதின்றது ஒரு குப்பை தான், ஒரு கழிவு தான், ஒரு நச்சு தான், அது ஒரு சமூக புற்றுநோய் தான். ஆனாலும் என் மக ஒருத்தர் விரும்பிட்டா அப்படின்னா அது அவளுடைய முடிவு அப்படின்னு அன்னைக்கு நினைக்கிறாங்களோ அதுதான் அது துவக்க புள்ளியாக இருக்கும். இந்த மாதிரியான விழிப்புணர்வை வந்து பொதுமக்கள் மத்தியில பரவலாக ஒரு அரசு ஏற்படுத்தணும். அது ஏன்னா இது எல்லாமே ஜாதி கட்டுமானத்தை காப்பதாக நினைச்சுக்கிறான். நான் கேட்கிறேன், எல்லா உயிரினங்களும் எங்கிருந்து வராங்க? பெண்கள் வயிற்றுலேருந்து வராங்க. அப்ப அவன் அது பெண்ணை தான் பார்க்கறான். பெண்ணை அவன் எப்படி பார்க்கறான்னா ஜாதியை சாதி உற்பத்தி கொடுக்கிற ஒரு நிறுவனமா பார்க்கறான். அப்ப அந்த பெண்ணை அவன் இப்படி ஹோலி பிக்ஸா பார்க்கறான். இது பேர் ஹோலி பிக்ஸே கிடையாது. ஆக்சுவலி புனிதன்ற பேர்ல ஒரு இது பண்றது, கொல்றது. நான் என்ன கேட்கிறேன், அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளவு வன்மம் இருக்குமா? தன் வளர்த்த தன் மகள் நேசித்த ஒரு ஆளை கொல்றான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு மோசமான ஒரு இம்பியூனிட்டியான ஒரு மர்டர், ஒரு புருட்டல் காஸ்ட் மர்டர். ஸோ இதை குறைக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு தெளிவு ஏற்படும்ன்றதான் முக்கியமான கருத்தான முன்வைக்கப்படுறது. ஓகே சார், அதுக்கு முக்கிய காரணமா கல்வி இது போன்ற விஷயங்கள் இருக்கணும்னு கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க இல்லையா சார்? ஆமா ஆமா. உங்க நேரத்தை இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்க நேர்களுக்காக பல கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, நன்றி.